இன்றைக்கி நம்ம மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் 65 தாங்க பண்ணியிருக்கிறோம். ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி வந்தால் பிறகு காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் 3 ஸ்பூனுக்கு கடலை மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 4 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 ஸ்பூன் சிக்கன் 65 பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அரை கப்புக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 ஸ்பூன் இருக்குங்க. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து போகாமல் சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு 4 நிமிஷம் ஆகுங்க இது வேகிறதுக்கு. நல்லா மொறுமொறுன்னு வந்த உடனே எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு காலிஃப்ளவர் 65 சூப்பராக மொறுமொறுன்னு காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.